தங்கமீன் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு படிகத் தெளிவான ஏரியின் மின்னும் தண்ணீரின் அருகே மைக்கேல் என்ற ஒரு மீனவர் வசித்து வந்தார். மைக்கேல் ஒரு தாழ்மையான மனிதராக இருந்தார். அவர் தனது மனைவி தாரா மற்றும் அவர்களின் சிறிய குடிசையை வழங்குவதற்காக தனது நாட்களை மீன்பிடிக்கச் செலவிட்டார். ஒருநாள் ஏரியில் வலை வீசும்போது மைக்கேல் ஒரு பெரிய தங்க மீன் பிடித்தார். மீன் சூரிய ஒளியைப் போல தண்ணீரில் மின்னியது மற்றும் மென்மையான இனிமையான குரலில் மைக்கேலிடம், "தயவு செய்து அன்பான மீனவரே, என் உயிரைக் காப்பாற்றுங்கள். பதிலுக்கு நான் உங்களுக்கு 3 விருப்பங்களைத் தருகிறேன்." மைக்கேல் அதிர்ச்சியடைந்தார். ஆனால் மீனின் வேண்டுகோளைக் கண்டு நெகிழ்ந்தார். அவர் தங்க மீன்களை தயங்காமல் மீண்டும் ஏரியில் விடுவித்தார். மைக்கேல் வீடு திரும்பியதும் தாராவிடம் அவனது சந்திப்பைப் பற்றி கூறும்போது அவள் கூச்சலிட்டாள். "ஓ, ஈவான், எங்களின் எளிமையான வாழ்க்கையில் நாங்கள் திருப்தியடைகிறோம். நாம் எதை விரும்பலாம்?" நாட்கள் கடந்தன. மைக்கேலும் தாராவும் ஏரிக்கரையில் அமைதியான வாழ்க்கையைத் தொடர்ந்தனர். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் எதிர்பாராத சவால்களை எதிர்கொண்டனர். அவர்களது குடிசைக்கு பழுது தேவைப்பட்டது. மேலும் குளிர்காலம் கடுமையான புயல்களைக் கொண்டு வந்தது. அது மீன்பிடித்தலை கடினமாக்கியது. தங்க மீனின் சலுகையை நினைவுகூர்ந்த மைக்கேல் மீண்டும் ஏரிக்கு செல்ல முடிவு செய்தார். வலையை வீசி மீனை அழைத்தான். மீண்டும் ஒருமுறை தங்க மீன் அவர் முன் தோன்றியது. "மைக்கேல், நீங்கள் கருணை காட்டியுள்ளீர்கள்," என்று மீன் சொன்னது. "உங்கள் விருப்பங்களை என்னிடம் கூறுங்கள், அவை நிறைவேற்றப்படும்." மைக்கேல் கவனமாக யோசித்தார். "எங்கள் முதல் விருப்பத்திற்கு எங்கள் குடிசையை சரிசெய்து எந்த புயலையும் தாங்கும் வகையில் அதை வலிமையாக்குங்கள்," என்று தொடங்கினார். தங்க மீன் தலையசைத்தது. ஒரு நொடியில் மைக்கேல் குடிசை மாறியது. அதன் கூரை புதிய ஓலையால் பிரகாசித்தது. அதன் சுவர்கள் உறுதியாகவும் உறுதியுடனும் இருந்தன. மிகுந்த மகிழ்ச்சியுடன் மைக்கேல் வீடு திரும்பினார். தாரா அவர்களின் குடிசையின் மாற்றத்தைக் கண்டு வியந்தார். புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையுடன் மைக்கேலும் தாராவும் தங்கள் பழுதுபார்க்கப்பட்ட வீட்டிற்கு நன்றியுடன் தங்கள் எளிய வாழ்க்கையைத் தொடர்ந்தனர். ஆனால் விரைவில் மைக்கேல் தாரா அவர்களின் உலர்த்தும் வலைகள் மற்றும் குறைந்து வரும் பொருட்களைப் பார்த்து கவலையுடன் இருப்பதைக் கவனித்தார். மனைவியின் மகிழ்ச்சிக்காக கவலைப்பட்ட மைக்கேல் மீண்டும் ஏரிக்குத் திரும்பினார். மீண்டும் தங்க மீன் தண்ணீரிலிருந்து வெளிப்பட்டது. "உன் 2வது ஆசையை நிறைவேற்ற நான் வந்துள்ளேன்," என்று அது அன்புடன் கூறியது. மைக்கேல் தனது மனைவியின் ஆறுதல் மற்றும் அவர்களின் கிராமத்தின் தேவைகளை நினைத்து, "முடிவற்ற மீன்களை வழங்க விரும்புகிறேன்," என்று பதிலளித்தார். தங்க மீன் அவரது விருப்பத்தை நிறைவேற்றியது. அன்று முதல் மைக்கேலின் வலைகள் எப்போதும் நிரம்பியிருந்தன. கிராம மக்கள் ஒருபோதும் பசியுடன் இருக்கவில்லை. ஆண்டுகள் கடந்துவிட்டன. மைக்கேலும் தாராவும் ஒன்றாக வயதாகி அன்பு மற்றும் மிகுதியால் சூழப்பட்டனர். ஒரு மாலை அவர்கள் ஏரிக்கரையில் சூரிய அஸ்தமனத்தை பார்த்துக் கொண்டிருந்தபோது மைக்கேல் தாராவின் பக்கம் திரும்பி, "என் அன்பே, நாங்கள் எல்லை மீறி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு இறுதி ஆசை உள்ளது," என்று கூறினார். தாரா மைக்கேலின் இதயத்தை அறிந்து மென்மையாக சிரித்தாள். "உன் விருப்பம் என்ன, அன்பே?" "தாரா, நீங்கள் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிறைந்தது." மைக்கேல் கிசுகிசுத்தார். அவரது குரல் அன்பால் நிரம்பியது. மைக்கேலின் விருப்பத்தைக் கேட்ட தங்க மீன் மென்மையான தலையசைப்புடன் அதை வழங்கியது. அந்த தருணத்திலிருந்து தாராவின் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் செழித்தோங்கியது. மேலும் அவர்கள் ஏரிக்கரையில் ஒருவரையொருவர் மற்றும் தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து போற்றினர். மைக்கேல் மற்றும் தாராவின் கதையை கிராமம் தலைமுறையாக நினைவில் வைத்தது. அனைவருக்கும் கருணை, பணிவு மற்றும் மகிழ்ச்சியின் உண்மையான அர்த்தத்தை கற்பித்தது.